Hello students, இந்த வீடியோவில் will be and could be இந்த இரண்டையும் passive voiceல பயன்படுத்தும் போது அது எந்த மாதிரியான வித்தியாசமான மீனிங் தருகிறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த passive voice நம்முடைய ரியல் லைஃப்ல எப்போ பயன்படுத்துவோம் அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ சம்பளம் எப்போ போடுவீங்க அப்படின்னு ஒருத்தங்க கேக்குறாங்க. அதற்கு சம்பளம் நாளை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, சம்பளம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது இந்த சென்டென்ஸை பொறுத்தளவுல சம்பளம் வழங்குதல் இதுதான் முக்கியம். அந்த சம்பளத்தை யார் வழங்குகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல செயலை செய்கிறவர் முக்கியம் இல்லை, அந்த செயல்தான் முக்கியம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம ரியல் லைஃப்ல பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, உங்களுக்கு இன்னும் புரியறதுக்காக இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வெளியிடுவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு எக்ஸாம் ரிசல்ட் அடுத்த மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸ்ல என்ன முக்கியம்? எக்ஸாம் ரிசல்ட் தான் முக்கியம். அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை யார் வெளியிடுகிறார்கள் என்பது முக்கியம் இல்லை, எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் தான் முக்கியம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. பாலம் வேலைகள் எப்போது முடிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்க ஊர்ல பாலம் ரொம்ப நாளா கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த பாலம் வேலைகள் எப்போது முடிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பாலம் வேலைகள் 2 நாட்களில் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸை பொறுத்தளவில் என்ன முக்கியம்? அந்த பாலம் வேலை எப்போ முடிகிறது அப்படிங்கிறத முக்கியமே தவிர அந்த பாலம் வேலையை யார் செய்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன பயன்படுத்தணும்? பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வில் பி அப்படிங்கிறத எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு செயல் 100% உறுதியாக மற்றும் நிச்சயமாக நடைபெறும் என்பதை சொல்லும்போது இந்த வில் பி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. தேர்வு முடிவுகள் எப்போது அறிவிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பதில் சொல்றாங்க, தேர்வு முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ்ல எப்படி சொல்றது? The exam results will be announced tomorrow. The exam results will be announced tomorrow. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல announced அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா verb 3. அதாவது பேசிவ் வாய்ஸை பொறுத்தளவுல என்ன verb பயன்படுத்தணும்? verb 3 தான் பயன்படுத்தணும். இதை நீங்க மறக்கக்கூடாது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஜனநாயகன் திரைப்படம் எப்போது ரிலீஸ் ஆகும்? இது கேள்வி. இதற்கு பதில் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? The film ஜனநாயகன் will be released on பொங்கல். The film ஜனநாயகன் will be released on பொங்கல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்போது இன்டர்நெட் பிரச்சனை சரி செய்யப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கேள்வி. அதற்கு பதில் இன்டர்நெட் பிரச்சனை இன்று சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எப்படி சொல்றது? The internet problem will be fixed today. The internet problem will be fixed today. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சம்பளம் எப்போ போடுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு பதில் சம்பளம் அடுத்த வாரம் போடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி சொல்றது? salary will be paid next week. The salary will be paid next week. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டின்னர் எப்போது ரெடி ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, டின்னர் 8 மணிக்குள் தயாராகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? டின்னர் வில் பி ப்ரிப்பேர்ட் எப்போது? 8 மணிக்குள். 8 மணிக்குள் இது எப்படி சொல்லணும்? by 8 o'clock. by 8 o'clock. Dinner will be prepared by 8 o'clock. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்போது என்னுடைய பார்சல் கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, பார்சல் நாளை டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? The parcel will be delivered tomorrow. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்போ யூனிஃபார்ம் கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் திங்கட்கிழமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது?
The uniform will be distributed on Monday. The uniform will be distributed on Monday. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய பாஸ்போர்ட் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் அடுத்த வாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? The passport will be issued next week. The passport will be issued next week. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பாலம் வேலைகள் எப்போது முடிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு பதில் வந்து பாலம் வேலைகள் 2 நாட்களில் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? The bridge works will be completed in 2 days. The bridge works will be completed in 2 days. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சம்பளம் எப்போது கிரெடிட் ஆகும்? அதாவது சம்பளம் என்னுடைய அக்கௌண்ட்டில் எப்போது கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதற்கு வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பளம் இன்று 6 மணிக்குள் கிரெடிட் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? The salary will be credited by 6 o'clock today. The salary will be credited by 6 o'clock today. ஓகே, இதோட will be சென்டென்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எப்போ எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த குட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, உறுதி இல்லாத மற்றும் நிச்சயமில்லாத செயலை சொல்லும்போது பயன்படுத்தணும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரெயின் நாளை ரத்து செய்யப்படலாம். ஓகே, இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படின்னா, the train could be cancelled tomorrow. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், குட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தியிருப்பேன். அப்போது ஒரு சென்டென்ஸில் குட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த செயல் வந்து உறுதியாக நடக்குமா என்றால் இல்லை, நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஓகே, இதே மாதிரி ட்ரெயின் வந்து நாளை உறுதியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னா, அதாவது கண்டிப்பாக மாற்றமே கிடையாது, உறுதியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது? The train will be cancelled tomorrow அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், will be அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தியிருப்பேன். அப்போது குட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அந்த செயல் வந்து உறுதியாக நடக்குமா என்றால் இல்லை, நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதே இது will be அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அந்த செயல் வந்து உறுதியாக நடக்கும் என்று மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். புதிய பாலம் அடுத்த மாதம் திறக்கப்படலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? The new bridge could be opened next month. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், குட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தியிருப்பேன். அப்போது அடுத்த மாதம் அந்த பாலம் வந்து திறந்தாலும் திறக்கலாம், திறக்காமலும் போகலாம். ஓகே, இதே இது புதிய பாலம் உறுதியாக அடுத்த மாதம் திறக்கப்படும். இதை எப்படி சொல்கிறது? The new bridge will be opened next month அப்படின்னு சொல்லணும். அப்போது will be அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அந்த செயல் வந்து உறுதியாக நடக்கும் அப்படிங்கிற மீனிங்.